சென்னை மெரினாவில் புத்தாண்டை வரவேற்று ஏராளமான பொதுமக்கள் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக மெரினா கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டன. இதையடுத்து கூடியிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். பின்னர் திரைப்பட பாடல்களுக்கு பொதுமக்கள் ஆடி பாடி புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். இதேபோன்று டிஜிபி அலுவலகம் எதிரிலும் ஏராளமான பொதுமக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து கூறி புத்தாண்டை வரவேற்றனர். நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததால் அதன் பிறகு பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். ஒலிபெருக்கி மூலம் வீடுகளுக்கு செல்லுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். பாதுகாப்பாக செல்லுமாறும் அறிவுறுத்தினர். முடிஞ்சவனா கூட்ட நெரிசல் இருக்கு. உங்களுடைய உடம்பெல்லாம் கவனமா வச்சுங்க. செல்போனு மறுபடியும் கவனமா இருக்கட்டும். மூவ் பண்ணி போயிட்டே இருக்கட்டும். நிக்க வேண்டாம். கோவையில் புத்தாண்டை வரவேற்று லேசர் ஷோ மற்றும் ட்ரோன்கள் ஷோக்கள் பொதுமக்களின் கண்களை கவர்ந்தெழுத்தன. நவீன பூங்கா உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களுடன் சுற்றுலா தலமாக விளங்கி வரும் வாலாங்குளம் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநகராட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்களை கவரும் லேசர் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. ட்ரோன்கள் மூலம் வானில் ஹாப்பி நியூ இயர் என்ற வாசகம் ஒளிரவிடப்பட்டது. மேலும் பட்டாம்பூச்சி உட்பட பல்வேறு ஓவியங்கள் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக வானை அலங்கரித்தன. இந்த நிகழ்ச்சிகளை சிறியவர்கள் முதல் பெரியவர்களை வரை 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புத்தாண்டு வாழ்த்து பரிமாறி மகிழ்ச்சியையும் கண்டுகளித்தனர். புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சேவியர் கலையரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தஞ்சை பரிபாலகர் சகாயராஜ் 2023ஆம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்தும் 2024ஆம் ஆண்டை வரவேற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார். இதில் பாதிரியார்களுக்கு கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுக்கப்பட்டது. இந்த சிறப்பு திருப்பலியில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். புத்தாண்டையொட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதில் ஒருவருக்கொருவர் கைகூப்பி பரஸ்பர வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டையொட்டி தேவாலயம் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். உதகையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இருதய ஆண்டவர் பேராலயத்தில் ஆயர் அமல்ராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 100 ஆண்டை கடந்த புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது.
புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா சந்திப்பில் உள்ள CSI தேவாலயம் முன்பு திரளானோர் கூடி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து பலூன்களை பறக்கவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மது அருந்தி வாகனம் ஓட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.